வணக்கம் வாய்ஸ் ஆஃப் இன்ஃபோ நேயர்களே. இன்னைக்கு நாம பேசப் போற விஷயம் ஒரு உண்மை சம்பவம். நம்ம எல்லோருக்குமே நடந்திருக்கும். ஆனா நாம கண்டுக்காம விட்ட ஒரு விஷயம். பெரிய இலக்குகள நோக்கி போகும்போது சின்ன சின்ன தோல்விகள் வரும் இல்லையா? அத பத்தி தான். நான் பேசப் போறது உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர பத்தி தான். தாமஸ் ஆல்வா எடிசன். பல்ப கண்டுபிடிச்சவர். உலகத்தையே இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த ஒரு ஜீனியஸ். ஆனா இந்த உலகமே அவர் ஒரு ஜீனியஸ்ன்னு கொண்டாடுறதுக்கு முன்னாடி, அவருக்கு பின்னாடி நடந்த ஒரு விஷயம் தான் நிஜமான இன்ஸ்பிரேஷன். தாமஸ் ஆல்வா எடிசன ஒரு பெரிய கண்டுபிடிப்பாளரா பார்ப்பத விட, அவர் ஒரு நாள் தன்னோட லேப்ல உட்கார்ந்து ஒரு சின்ன விஷயத்துக்காக போராடினாருன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆமாங்க. எடிசன் பல்ப கண்டுபிடிக்க முயற்சி நடந்துட்டு இருக்கு. பல 100 முயற்சிகள் மற்றும் ஆயிரக்கணக்கான தோல்விகள். அவர் கூட வேலை பார்த்தவங்க அத்தன பேரும் சலிச்சு போயிட்டாங்க. கடைசியா எல்லாரும் கேட்ட கேள்வி ஒண்ணுதாங்க. "ஏன் விடாம இத முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? இது நடக்காதுன்னு தெரிஞ்சும் ஏன் நேரத்த வீணடிக்கிறீங்கன்னு?" இத கேட்கும்போது நமக்கே அப்படித்தானே தோணுது. ஆமால்ல. ஏன் இவ்ளோ ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறமும் அத திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு. ஆனா, எடிசன் சொன்ன பதில், அதுதான் இந்த கதையோட மையமேங்க. எடிசன் அமைதியா, கூலா என்ன தெரியுமா சொன்னாரு? "நான் தோல்வி அடையல. நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா, இந்த பல்பு வேலை செய்யாத 10,000 வழிகள கண்டுபிடிச்சிருக்கேன்னு" சொன்னாரு. யோசிச்சு பாருங்களேன். 10,000 தடவ முயற்சி பண்ணிட்டு, கடைசில தோல்வின்னு சொல்லாம, நான் 10,000 வழிகளை கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்ற அந்த மனசு இருக்குல்ல, அதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம். ஒரு சாமானிய மனுஷன் 10 தடவ ஃபெயில் ஆனா, அந்த வேலைய விட்டுட்டு போயிடுவான். ஆனா, ஒரு ஜீனியஸ் அந்த ஒவ்வொரு தோல்வியவும் ஒரு அனுபவமா, ஒரு வழியா எடுத்துக்கிறாங்க. ஸோ, இந்த கதை நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு வேலைய செய்யும்போது, அதுல நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட் கிடைக்காம போகலாம். ஆனா, அது தோல்வியே இல்ல. அது உங்க இலக்குக்கு நீங்க போகக்கூடாத ஒரு வழிய கண்டுபிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். நாளைக்கு காலையில நீங்க எழுந்து மறுபடியும் உங்க வேலைய செய்ய போகும்போது, ஒரு தோல்விய நினைச்சு கஷ்டப்படாம, ஓகே இது வேலை செய்யாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிங்க. ஒவ்வொரு தோல்வியும் உங்களுக்கு ஒரு அனுபவம் அவ்வளவுதான். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க எதிர்கொண்ட ஏதாவது ஒரு சவால பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. வணக்கம்.